இவ்வளோ நேரமும் பிரஜனும் திவ்யாவும் பேசின அந்த கான்வர்சேஷன் தான் லைவில் வந்துச்சு. ரொம்ப லென்த்தாக போச்சு. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் வீக் அவ்வளோ ப்ளேஃபுல்லாக ஜாலியாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, அந்த நீட்டிக்கணும் துண்டிக்கணும் டாஸ்க் வந்துச்சு. அந்த டாஸ்கில் நீங்கள் இப்படி கொடுத்தீங்க. அப்புறம் திடீர்னு அவங்க அப்பாவோட இறந்த நாள் வந்தது. அதுக்கு நான் அதுக்கு ரொம்ப கோவமாக தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டேன் அப்படின்னோடனே, எங்கள் அப்பாவோட இறந்த நாள்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க. தெரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கோவப்பட்டாங்க. அப்போ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். உங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் ஜான் 7th 8th 9th இப்படி ஒரு டேட் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அது இப்போ ஜான்வரி தானே அப்படின்னு நான் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை டிசம்பர் மந்த்தே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால தான் நான் வந்து டிசம்பர் மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் இப்போ அப்செட்டாக இருக்கேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் எதுவும் கேட்கல. நம்ம ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில. நான் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அவங்க அப்புறம் சரியாக பேசவே இல்லை. சும்மா பேருக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீங்கள் எவிக்ட் ஆகி போயிட்டீங்க. எவிக்ட் ஆகி போனதுக்கப்புறம் அந்த கபோர்டுக்காக நான் போய் கேட்டேன், அவ்வளோதான். அது கேட்டதுக்கு என்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டாங்க. சரி அப்புறமாவது பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட கேமராவில் வந்து சொன்னேன், உங்ககிட்ட என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியலன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவங்ககிட்ட பேசவே இல்லை. கடைசி நான் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது நான் இந்த மாதிரி ரீசன் சொல்லியிருந்தேன். அவங்க ஃபஸ்ட்டு வீக் நல்ல ப்ளேஃபுல் சாண்ட்ரா பார்த்தோம். அப்படி இல்லைன்னா எப்போ வேணால் எவிக்ட் ஆகி போயிடலாம். அதனால நான் அவங்கள நாமினேட் பண்ணேன். இன்னொன்று என்னென்னா, அவங்க பேசாமல் இருந்தனால எனக்கு வந்து அவங்கள நினச்சி என்னோடய கேம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பிரஜன் வந்து அக்னாலேஜ் பண்ணுறாரு. ஆமான்னு சொல்லி உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்களாம் அவரோட அவுட் சைட் இன்டர்வியூஸ் கேட்டிருக்கீங்க. நான் எதுவுமே கேட்க எனக்கு டைம் கிடைக்கல. ஆனால் அவர் இப்போ இதில் பேசும்போது ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக தான் பேசுகிறாரு. கரெக்ட் தான் அப்படின்னு. அப்புறம் உங்களோட எவிக்ஷன் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு. அப்போ எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம இங்கே கொஞ்சம் கூட ஆக்டிவாக இல்லைன்னா டெஃபினட்டாக நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. வெறுமனே நம்ம சும்மா மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தால் பத்தாதுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி எல்லாத்தையும் சொல்லும்போது பிரஜன் வந்து அவர் சைடோட இது சொல்கிறாரு. அந்த பொசசிவ் ஒன்றும் இல்லை, நீட்டிக்கணும் துண்டிக்கணும் டாஸ்கில் கொடுத்தது தான் அவளுக்கு பொசசிவ் ஆகிடுச்சு. வேறு எந்த ரீசனும் இல்லை. மற்றபடி வியானாலாம் வந்து எபிசோடே பார்க்கல, சும்மா அரைகுறையாக தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறா. அதை பற்றி நீ அதை பெருசாக எதுவுமே நீ கண்டுக்காத. ஃபஸ்ட் டைம் எவிக்ட் ஆகி போகிறப்ப அவங்க அம்மா திட்டினாங்கன்னு சொல்கிறல்ல, இப்போ இனி திருப்பி எவிக்ட் ஆகி போகிறப்ப பாரு, இதை விட திட்டு வாங்க போகிறா அவங்க அம்மா கிட்ட. நீ அதை எதுவும் பெருசாக கண்டுக்காத. நானும் பார்த்தேன், சாண்ட்ரா வந்து வெளியில் போய் படுத்தா, தேவையில்லாமல் வீடு எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இது பண்ணால் எல்லாமே எனக்குமே தெரிஞ்சுது. அது எல்லாமே அது உன்னோட ஆதங்கம் எல்லாமே நியாயமானது தான். நல்லா பழகிட்டு இருந்தவங்க இப்படி பண்ணும்போது ஒரு க்ளோஷர் கொடுக்காம இருக்கும்போது நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் சொல்கிறாரு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இப்போ நான் இது அவ்வளோமே சாண்ட்ராக்கு பண்ணியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் என்கிட்ட கேட்க தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாண்ட்ரா வந்து அவரோட ஒய்ஃப், அதை வந்து திவ்யா புரிஞ்சுக்கணும். சப்போஸ் அவருக்கு பேச முடியல, இல்லை எதுனா ஒன்று இருந்தால் கூட அவருக்கு வேறு வழி இல்லைன்னா அவர் சாண்ட்ரா பேச்சை கேட்டு தான் ஆகணும். திவ்யா ஏன் அதை அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னா, உண்மையிலே ஒரு பிரதர் மாதிரி ஃபீல் பண்ணனால அவங்களுக்கு அந்த மாதிரி தப்பான ஆங்கிளில் திங்க் பண்ணவே வரல. அவங்க உடனே சொல்கிறாங்க, நீங்கள் 2வது வாட்டி வரும்போது கூட என்கிட்ட ஒரு பிரதர்ஹுட் எனக்கு ஃபீல் ஆகலை. முன்னாடி என்கிட்ட பேசும்போது ஒரு ரொம்ப அன்பாக பேசுவீங்க, பட் அந்த இது எனக்கு லாஸ்ட் டைம் ஃபீல் ஆகலை. நீங்களாச்சும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், நீங்களும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நேற்று ஹக் பண்ண போனோம், அந்த ஹெல்த்தி கிராசர் பெருங்காயம் கொடுக்கறதுக்கு, அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, அதுக்கும் அவங்க என்னோடய ஹக்கை அக்செப்ட் பண்ணாமல் இருந்துட்டு அங்கே போயிட்டு ஸ்டேஜில் வச்சு சொல்கிறாங்க, மூஞ்சி இப்படி வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதையும் பிரஜன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆமாம் அது தப்பு தான், ஏன்னா இங்கே வச்சு இப்படி பண்ணிவிட்டு அங்கே போய் இருக்கும்போது உனக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவர் வந்து சாண்ட்ராவை டிஃபெண்ட் பண்ணவே ட்ரை பண்ணல. திவ்யாவோட ஆதங்கம் எல்லாமே கரெக்டுன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, வியானா அரைக்குறையாக எபிசோட் பார்த்துட்டு வந்து வியானாவும் ரம்யாவும் சும்மா சொல்கிறாங்க, அதை மட்டும் நீ பெருசாக எடுத்துக்காத. ஜஸ்ட் அந்த நீட்டிக்கணும் துண்டிக்கணும் டாஸ்க்லாம் அவளுக்கு துண்டிக்கணும் கொடுத்து உனக்கு நீட்டிக்கணும் கொடுத்தது தான் பிரச்சனை. அவங்க உள்ளே போய் அந்த ஸ்க்ரீன் போட்டுட்டு வியானாவும் சாண்ட்ராவும் என்ன பேசினாங்கங்கிறது அவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் தெரியும். நான் அதை இன்றைக்கி பப்ளிக்கில் வச்சு ஷோவில் வச்சு உடச்சி தெரிய வச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். பட் எனக்கு முன்னாடி அவள் எவிக்ட் ஆகி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், பிரஜன் உள்ளே போயிருக்கிறது வந்து சண்டே நேற்று மார்னிங்கே அவர் போயாச்சு, நேற்று ஆஃப்டர்நூனே அவர் போயாச்சு. ஆனால் நேற்று நைட்டு தான் நமக்கு எபிசோடு ஏறாச்சு. ஸோ எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகிறது வரைக்கும் சாண்ட்ரா வந்து கேரவனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இந்த இடத்துல மீட் பண்ணவே இல்லை. அதனால அவரால் அதை கேட்க முடியலங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு திவ்யாவுக்கு. ஸோ இதான் அவங்க 2 பேத்துக்கு நடந்த கான்வர்சேஷன். இதே மாதிரி எப்படி செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.